வாஸ்து வந்து ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியம். வாஸ்து வந்து ஒரு மனிதனை வாழ வைக்கவும் செய்யும், அந்த மனிதனை அடியோட ஒழிக்கவும் செய்யும். நல்லா இருந்த ஒரு அரசியல்வாதி, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும், அந்த அரசியல்வாதி நான் பேர் சொல்ல விரும்பல, ஒரு மனம் வாங்கினாரு. அதுக்கப்புறம் அந்த மனம் வாங்கினதே அவர் ஜெயிலுக்கு போயிட்டாரு. அது மாதிரி ஒரு நல்லா இருந்த ஒன்றும் இல்லாதவர் ஒரு மனம் இடம் வாங்கினாரு, அந்த மனம் வந்த நேரம் மேலே போயிடுவாரு. ஒரு மனம் வாழ வைக்குது, ஒரு மனம் இறங்க வைக்குது. சிஎம் சேருங்கிறது ஒண்ணுதான் சார், நல்லா கேட்டுங்க. ஒரு மனையில வாஸ்துல சிஎம் சேருங்கிறது ஒண்ணு. நீங்க எங்கேருந்து போறீங்கிறது தான் கணக்கு. எங்க போய் உட்காருங்க, அந்த இடத்துல உட்கார்றது தான் பவருங்கிறாங்க. அதனால வாஸ்து ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி வீட்டோட நில அளவு, ராஜ்ய நிலைய அளவு ரொம்ப முக்கியம். ஒரு வீட்டுல வாசல் இருந்தா பின் வாசல் நல்லா இருக்கணுங்கிற, எண்டுக்கு எண்டு இப்படி எல்லாம் இருந்தா அந்த வீடு நல்லா இருக்கும், சுபிட்சமா இருக்கும், நோய் நொடிகள் இல்லாம இருக்கும். எந்த வீட்டுல எல்லாம் பின்பக்கம் வாசல் இல்லையோ அதெல்லாம் பிரச்சனையான வீடுகளுங்கிற, ரொம்ப ரொம்ப பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. கடன் பிரச்சனை தீராது, குழந்தைங்களுக்கு டிசீஸ் இருந்துகிட்டே இருக்கும். அதனால வந்து கண்டிப்பா உங்களுக்கு புதுசா நீங்க வீடு கட்டணும், புதுசா மனம் வாங்கணும், புதுசா உங்களுக்கு குழி பொருத்தம் தெரியணும், இல்ல புதுசா உங்களுக்கு அளவு வேணும், டிராயிங் வேணும். உங்களுக்கு எத்தனை சதத்துல வீடு கட்டணுமோ டிராயிங் போட்டு தரோம். குழி பொருத்தம் பார்த்து உங்கள் கணவன் மனைவி ஜாதகம் பார்த்து, ரெண்டு பேரோட ஜாதகத்துல எந்த மனை, கிழக்கு பார்த்த மனை, வடக்கு பார்த்த மனை, எது வைக்கலாம், பசுமனையா, யானைமனையா, சிங்கமனையா, எந்த மனம் வைக்கலாம், அப்படிலாம் பார்த்து ஜாதகம் பார்த்து ஒருத்தவங்களுக்கு மனம் வச்சு கொடுக்குறோம், அளவு போட்டு கொடுக்குறோம். அது மாதிரி ஒருத்தவங்களுக்கு ஒரு ஃபிளாட், ரியல் எஸ்டேட் பண்றவங்க ஃபிளாட் விற்கிறாங்க. சார் இந்த ஃபிளாட்டு 100 ஃபிளாட் போட்டோம் சார், 60 ஃபிளாட் வித்துச்சு, இந்த 40 ஃபிளாட் மட்டும் விற்கல. அதுக்கெல்லாம் ஒரு அளவு போட்டு தர்றோம். அந்த அளவு போட்டு கொடுத்தா அந்த ஃபிளாட் எல்லாம் விற்கிதுங்கிற, ரொம்ப நாள் விற்க முடியாம இருக்கிறவங்க எல்லாம் அந்த ஃபிளாட்டை விற்கலாங்கிற, மறுபடியும் ஒரு நல்ல அளவு போட்டு கொடுத்தா அந்த ஃபிளாட் சேல் ஆகுதுங்கிற, இந்த மாதிரிலாம் இருக்கு.